ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான இறால் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இறால் குழம்பு செய்கிறதுக்கு வெண்டைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த காய்கறி ஆட் பண்ணாலும் அது கூட கண்டிப்பாக முருங்கைக்காய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி இறால் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். குழம்பு மசாலாவில் மஞ்சள் இருக்கிறதுனால நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை. இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி இது கூட சேர்த்துருக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லா மசாலாவுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரணும். குழம்பு கொதிக்கும் போது 10 நிமிஷம் வரைக்குமே நம்ம மூடியை ஓப்பன் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் தான் கொதி வரணும். அப்போ தான் பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். தேங்காய் அரைச்ச ஜார்லேயே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போடாமல் லோ ஃப்ளேமில் நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இறால் குழம்புக்கு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க.
உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் வீடியோஸ்லாம் வேணுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மிளகாய் தூள் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ப்ரான் சேர்த்துருக்கிறேன். ப்ரான் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் வரைக்கும் ஆயிலில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை குழம்புல ஊற்றிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இறால் குழம்பு. நாங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துருச்சு. ப்ரான்ஸ் மட்டும்தான் வேகணும். ப்ரான்ஸ் வேகிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான சுவையான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.